ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அ சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எப்படி நம்ம ஒரு பவர்ஃபுல்லான கான்செப்டர் வந்திருக்கோம். அது எனக்கு இப்போ தான் புதுசாக தோணுச்சு, ஓவர் திங்கிங்கை எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு. ஏன்னா நம்ம 90% ஆஃப் பீப்புள்ஸ் எப்படி இருக்காங்கன்னா ஓவர் திங்கிங் பண்ணுறாங்க. அதனால அவங்க லைஃப் இன்னும் பெட்டர் ஆகாமல் இருக்குது. அவங்க நினச்ச கோல்ஸ் இன்னும் அச்சீவ் பண்ணவே முடியலை. அது ஏன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கு தான் நான் சொல்ல போகிற இந்த 3 மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா அதனால நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது. ஃபஸ்ட்டு, ஓவர் திங்கிங்னா என்னன்னு தெரியணும். நம்மளுக்கு ஓவர் திங்கிங்னா என்னன்னு தெரியாமலே நம்ம ஓவர் திங்கிங் பண்ணுறோம். அதுதான் இருக்கிறதுலே செம்ம காமெடியாக இருக்குது. ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப யோசிக்கிறது, நடந்ததே நினச்சி வருத்தப்படுறது, இன்னும் நடக்க போகிறது நினச்சி பயப்படுறது, இதுதான் ஓவர் திங்கிங். ஆனால் ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது நம்ம ப்ராப்ளமுக்கு சொல்யூஷனை கொடுக்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக மன அழுத்தம், பயம் இது தான் கொடுக்குது, இன்க்ரீஸும் பண்ணுது. நம்ம மைண்டை இமேஜின் பண்ண வைக்கிது. நல்லதாக இமேஜின் பண்ண வைக்கல, நெகட்டிவாக இமேஜின் பண்ண வைக்கிது. அதனால சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் கூட பெருசாக தெரியுது. முக்கியமாக நம்ம மைண்டில் வர எல்லா எண்ணங்களுமே உண்மை கிடையாது. சில நெகட்டிவ் தாட்ஸும் வரும். அதை நம்ம எப்படி ஸ்டாப் பண்ணுறது? அதுக்கு தான் நம்மளே ஒரு கேள்வி கேட்டுக்கணும். அந்த நெகட்டிவ் தாட்ஸ் உள்ளே போகும்போது இதுக்கு உண்மையிலே ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு. ஏன்னா நம்மளை கேள்வி கேட்கும் போது தான் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் அதை அக்செப்ட் பண்ணணுமா வேணாமான்னு யோசிக்க ஆரம்பிக்கும். அதிகமாக யோசிக்கிறத குறைச்சிட்டு கொஞ்சம் ஆக்ஷனில் இறங்கலாம். அதாவது நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம். இதை குறைக்கணும்னா நம்ம ஒரு 3 மெத்தட் சொன்னல, அது என்னன்னு பார்க்கலாமா? முதல் மெத்தட், எல்லா தாட்ஸையும் உண்மைன்னு நம்பக்கூடாது. நெகட்டிவ் தாட்ஸ் வந்தால் இதுக்கு ப்ரூஃப் இருக்கான்னு கேட்கணும். ரெண்டாவது, எழுதுறது. நம்ம எல்லாருக்குமே மோஸ்ட் ப்ராபபிளி பிடிக்கும் எழுதுறதுன்னா. ஏன்னா நம்ம எழுதும் போது நம்மளோட மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும்னு சொல்கிறாங்க. எப்படி? நம்ம ப்ரெஷர் கொடுத்து எழுதும் போது நம்மளோட மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுதான். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு அதில் ரைட்டிங் ஸ்கில்லும் இன்னும் நல்லா வரும். மூன்றாவது, ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிக்கணும். அதாவது ஆக்டிவிட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம நிறைய பேர் லேசியாக சோஃபாலே உட்காந்துருப்போம், எந்த ஆக்டிவிட்டியும் பண்ண மாட்டோம். அதனால தான் நம்ம மைண்டு இன்னும் லேசியாகவே இருக்குது. அதுக்கு நம்ம நிறைய காரணம் இருக்குது. நம்ம வாக்கிங் போகணும், ஜேர்னல் எழுதணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணலாம். புக்ஸ் படிக்கிறது, நம்ம நிறையா இந்த ஹிஸ்ட்ரி ஸ்டோரிஸ்லாம் படிக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால நம்ம ஓவர் திங்கிங்கை குறைச்சிட்டு இந்த மாதிரி விஷயத்தில் இறங்கும் போது நம்ம லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக பெட்டராக ஆரம்பிக்கணும்னு சொல்கிறாங்க. நம்ம லேசியாக இருக்கிறது ஏன் தெரியுமா? நம்ம ஓவர் திங்கிங் பண்ணுறதுக்கு முதல் காரணம் நம்ம லேசியாக இருக்கிறது தான். அதனால தான், அதாவது சோம்பேறியாக இருக்கிறத தவிர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி விஷயங்களை கூட இறங்கலாம். நம்மளுக்கு எழுதுறது பிடிக்கலனா ஏதாவது படிக்க ஆரம்பிக்கலாம். படிக்கிறதும் பிடிக்கலனா அதாவது ஆக்டிவிட்டீஸ் மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓவர் திங்கிங்கை குறைக்கிறதுக்கு, சோர்வை குறைக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. ஆனால் நம்ம தான் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறோம். அதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நினைக்கிற கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியும். இப்போ நான் டாக்டர் ஆகணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தால் நம்மளால் டாக்டர் ஆக முடியாது. அதுக்கான முயற்சி எடுத்தால் மட்டும்தான் டாக்டர் ஆக முடியும். ஸோ அதனால் நம்ம நம்பிக்கையும் பொறுமையும் ரொம்ப தேவை. நம்ம பொறுமையாக இருக்கும் போது மட்டும்தான் நம்மளோட கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியும். அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்பிக்கை தேவை. நம்ம ஒரு விஷயத்தை நம்பவே மாட்டோம். ஆனால் சரி கிடைக்கணும்னு நினைப்போம், ஆனால் நம்ப மாட்டோம். அது மாதிரி இருக்கும் போது தான் நம்மளுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகுது. நம்பிக்கையும் வேணும், பொறுமையும் வேணும். டிசிப்ளின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3 இருந்தாலே நம்ம லைஃப் பெட்டராகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இனிமேட்டு ஓவர் திங்கிங் குறைக்கணும்னா இந்த 3 மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு விஷயம் நினச்சோம் அப்படின்னா அதுக்கான முயற்சிகளை நம்ம எடுக்க ஆரம்பிக்கணும். அதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி நிறைய பவர்ஃபுல்லான கான்செப்ட்ஸோடு நான் வரப்போகிறேன். இன்னும் புது விஷயங்கள் இருக்குது. அதை கேட்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போகிற புது கான்செப்ட் அப்டேட் ஆகும். டாடா, பை பாய்.